மீனராசி மெய்யன்பர்கள் காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் வீடு மீனம். இந்த மீனராசி மெய்யன்பர்கள் கடல் ராசினே பேர் மீனராசிக்கு. இவங்க யாரை பிடிக்கணும்னா சுப்பிரமணியத்தை இருக்க பிடிக்கணும். சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் கிடையாது. சுக்குக்கு மிஞ்சின வைத்தியம் கிடையாதுங்க. சுப்பிரமணியருக்கு மீறின தெய்வமும் இல்லைங்கிறான். அதனால் முருகப்பெருமானை இருகப்பற்றுங்கள். மலை மேலே இருக்கிற முருகன் பூரா உங்களுக்கு உதவி செய்வாங்க. மலை மேலே பழனி மலை போங்க, பழனிக்கு போயிருங்க, இருகப்பிடிங்க, போகரை இருகப்பிடிங்க. மீனராசிக்காரன் பழனிக்கு போய் வந்தாலே மிகப்பெரிய பெரிய மாற்றம் கிடைக்கும். தனம், குடும்பம். குன்றில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோயிலுக்கு பூரா போகலாம். நீங்கள் மலையில் இருக்கிற கோயில் பூரா போங்க. அதே மாதிரி திருச்செந்தூரும் நீங்கள் போகலாம். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது ஒன்றும் கிடையாது. திருச்செந்தூரும் போகலாம். திருச்செந்தூரும் பெரிய விசேஷம் தான். உங்களுக்கு முருகன் 6 படை வீடுமே உங்களுக்கு அற்புதமான பலனை அள்ளித்தரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. உங்கள் வீடு, காரு, பங்களா, வாசல் எல்லாத்தையும் 9ஆக மாற்றிக்கிங்க. 9 இலக்கம் வர மாதிரி பார்த்துங்க. செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான நாள். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்க, காரியம் சித்தியாகும். உங்களுக்கு கீழே பிறந்தவங்கள்ட்ட வம்பிழுத்துறாதீங்க. உங்களுக்கு கீழே பிறந்தவங்கள்ட்ட அன்பாக இருங்க, அனுசரித்து போங்க. சின்ன குழந்தைங்கள்ட்ட அன்பாக இருங்க. உங்களை விட வயசு கம்மியாக இருங்க. சகோதர ஸ்தானத்தில், சகோதரி ஸ்தானத்தில், ஆண் பெண் 2 பேர்த்துன்னு சொல்கிறேன். சகோதரி ஸ்தானத்தில் உங்களுக்கு யார் இருந்தாலுமே அவங்களோட நட்பாக அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சகோதரிகளுக்கு உதவி செய்தாலே மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்குது. செவ்வாய்க்கிழமையில் உங்கள் வீடு பக்கத்தில் மேடு இருந்தால் விட்டுருங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் மேடாக உயர்ந்த இடம், உங்கள் வீட்டுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ சைட்லையோ ஒரு மேடான பகுதி இருந்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். உங்களை விட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவர் உயர்வாக வீடு கட்டிட்டாருன்னா உங்களுக்கு யோகம். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. அது மாதிரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணியரை கையில் பிடிச்சிட்டிங்கன்னா ஈனம் கிடையாது, வின்னிங் தான். ஏனிங் வாழ்க்கையில் சிறப்பாக வரும். செவ்வாய்க்கிழமை பவளத்தை போடுங்க. பவள மோதிரத்தை போடுங்க. தங்கத்தில் பவளம் கலந்து போட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். பவளக்கல் வச்சு போடுங்க. அது செவ்வாய்க்கிழமை தான் நீங்கள் தேர்வு பண்ணணும். செவ்வாய்க்கிழமையில் என்ன வேணாலும் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். துவரம் பருப்பு பாக்கெட்டில் போட்டுங்க. துவரையை எடுத்து மடித்து பாக்கெட்டில் போட்டுங்க, வெற்றி தரும். அது மாதிரி எல்லாமே சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் செய்யுங்க. கிட்டத்தட்ட ஒரு 48 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். சப்போஸ் இதில் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு பிழை இருக்குது. அது ஜாதகம் முறையாக எழுதப்படாமல் கூட இருக்கலாம் இல்லையா? ஆனால் நம்ம தாராளமாக என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதெல்லாம் சேஞ்சஸ் இல்லைன்னா இதுவே போதும். சேஞ்சஸ் இல்லைன்னா தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த அற்புதமானந்தம் சேனலில் இந்த பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளராக அடியேன் நான் உங்களுக்காக நல்ல விஷயங்களை நிறைய நாம் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் போய் சேரணுங்கிறதுக்காக கடுமையான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். ஆகவே எல்லோரும் போல் அந்த ராசி பலன் சொல்லிட்டு போகிறதல்ல. நம்ம இது சும்மா அது நடக்கும் அப்படிலாம் இல்லை. எது செஞ்சால் ஓரளவுக்கு நடக்கும், அந்தளவுக்கு ஒரு உண்மைத்துவம் இருக்கணும் வாழ்க்கையில். சும்மா பெருமையாக நீ அதை இதை செய்யின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதனால தான் இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயங்கள். ஏன்னா 2ஆம் இடத்தை கையில் பிடிச்சிட்டா பணம் கிடைக்கும். பணம் பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லை. அதனால தான் இந்த எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் நான் சொல்லி வந்தேன், இந்த 2ஆம் இடத்தினுடைய தேவதையை பிடியுங்கள். ஆகவே மீனராசி மெய்யன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.